ஒரு ஹோட்டல்ல எது வாங்கினாலும் சூடாவே இல்லையா? ஏன்? இது உங்களுக்கான நேரம். இதை யோசிங்க. ஏன்னா அது ஆரியபவன். ஒரு பையன் ஸ்கூல் ரீஓபன் ஆகி ஸ்கூலுக்கே போகலையா? ஏன்? இது உங்களுக்கான நேரம். இதை யோசிங்க. ஏன்னா அவன் காலேஜ் படிக்கிறான். வெயில் தாங்க முடியாம ஏசி முன்னாடி உட்கார்ந்து இருந்தாலும் வேர்க்குதான். ஏன்? இது உங்களுக்கான நேரம். இதை யோசிங்க. ஏன்னா ஏசி ஆன் பண்ணலையா? எந்த காய் வழிகாட்டும்? இது உங்களுக்கான நேரம். இதை யோசிங்க. பீட்ரூட். ஏன்னா அந்த காயில ரூட் இருக்குல்ல. டெய்லருக்கு பிடித்த மாதம் எது? யோசிங்க. இது உங்களுக்கான நேரம். இது தை மாதம். டாக்டர் சொல்றாரு இந்த டானிக்கு தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க என்று. உங்களுக்கான நேரம். இது யோசிங்க. பேஷண்ட் கேட்கிறாரு ஸ்பூன் ரொம்ப பெருசா இருக்குமே டாக்டர், எப்படி சாப்பிடுவதுன்னு. ஒரு பாப்பா சொல்லிச்சா உங்களையே பெரிய பானை செய்யணும்னா என்கிட்ட தான் வருவாங்க. ஏன்? யோசிங்க. இது உங்களுக்கான நேரம். இது ஏன்னா அந்த பாப்பா ஒரு பச்சை மண்ணு. மருந்து பாட்டல் கையில வச்சுக்கிட்டு ஏன் தடவி கொடுக்கறீங்க? இது உங்களுக்கான நேரம். இதை யோசிங்க. ஏன்னா டாக்டர் தான் தலைவலிச்சா இதை எடுத்து தடவை சொல்லியிருக்காரு. கிளி ஏன் பச்சையா இருக்கு? இது உங்களுக்கான நேரம். இதை யோசிங்க. அதை யாருமே வேக வைக்கல இல்ல, அதுதான். டாக்டர் கேட்கிறாரு ஸ்பூனை ஏங்க ரெண்டா உடைச்சிங்கன்னு. இது உங்களுக்கான நேரம். இதை யோசிங்க. பேஷண்ட் அரை ஸ்பூன் மருந்து மட்டும் தானே டாக்டர் சாப்பிட சொன்னீங்க. ஜாக்கி சான் கிட்ட உட்காருன்னு சொன்னா உட்கார மாட்டார். ஏன்? இது உங்களுக்கான நேரம். இதை யோசிங்க. ஏன்னா அவருக்கு தமிழே தெரியாது. நேற்று பஸ்ஸுக்காக 3 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தீங்களே, அப்புறம் என்னாச்சு? இது உங்களுக்கான நேரம். இதை யோசிங்க. கால் வலிக்குதுன்னு உட்கார்ந்துட்டேன். சிரிக்கிற பழம் 1 கிலோ கொடுங்க கடைக்காரர். அப்படின்னா அதாங்க அழுகாத பழம். எந்த பூச்சியால் ரொம்ப வெயிட் தூக்க முடியும்? இது உங்களுக்கான நேரம். இதை யோசிங்க. மூட்டை பூச்சி. பூட்டை திறக்கணும்னா என்ன பண்ணணும்? இது உங்களுக்கான நேரம். இதை யோசிங்க. முதல்ல பூட்டணும். ஏங்க அடிக்கடி கிச்சனுக்கு போயிட்டு வர்றீங்க? இது உங்களுக்கான நேரம். இதை யோசிங்க. டாக்டர் தான் சுவர் இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ண சொன்னார். நல்ல மழை வரும்போது செடிக்கு எப்படி தண்ணி ஊத்த முடியும்? யோசிங்க. இது உங்களுக்கான நேரம். இது குடை பிடிச்சுக்கிட்டு போய் தான் ஊத்த முடியும். ஏன் சார் இவ்வளவு ஜோக்கு எழுதுறீங்க? ஒண்ணு கூட சிரிப்பே வரலையே. இது உங்களுக்கான நேரம். இதை யோசிங்க. எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க 4 பேர் சிரிக்கிற மாதிரி இருக்காதுன்னு.
உட்கார முடியாத தரை எது? இது உங்களுக்கான நேரம், இதை யோசிங்க. புளியோதரை. ஏங்க ஜோசியர் கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க பல்லெல்லாம் கொட்டிக்கிச்சு, இது உங்களுக்கான நேரம், இதை யோசிங்க. அவர்தான் சொன்னார், பண கஷ்டம் ஒரு 6 மாசத்துக்கு இருக்கும், கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கணும் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அதுதான் பல்லு கொட்டி போச்சு. ஒருத்தர் காஃபி ஆர்டர் பண்ணதுக்கு வெறும் கப்பு மட்டும் தான் கொடுத்தாங்களாம், ஏன்? இது உங்களுக்கான நேரம், இதை யோசிங்க. ஏன்னா அவர்தான் கப்பு ரொம்ப கிளியரா இருக்கணும்னு சொன்னாராம். எப்பவும் குடிக்கும் போது முதல் ஜக்கு தண்ணி தான் குளிரும்னு சொன்னது தப்பா போச்சு, ஏன்? இது உங்களுக்கான நேரம், இதை யோசிங்க. எப்பவுமே குடிக்கும் போது முதல் ஜக்கு தண்ணிய கீழே ஊத்திடுறான். டெய்லி பிளட் டொனேட் பண்றீங்களே, எப்படிங்க? இது உங்களுக்கான நேரம், இதை யோசிங்க. ஆமாங்க, டெய்லி ஃப்ரீயா கொசுவுக்கு பிளட் டொனேட் பண்றேன்.